me take this. Thank you to my family. Yeah, okay. Ooty famous in Varki. Varki ki... You had a Varki, Ooty Varki? Varki, you know. Wilkie? Varki, yeah. No. Ooty famous in Varki. Chocolate and Varki is very famous. Wilkie, I don't even know what it is. You know Varki? Varki irukku veetla? இல்லையே. I go and see, okay? என் பேர் கலைச்செல்வனுங்க. நான் மேட்டுப்பாளையத்தில் குடியிருக்கேன். 35 இயர்ஸ் இங்கே இருக்கேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் ஜெர்மன் ஃப்ரெண்டு ஐனஸ்ன்ற ஃப்ரெண்டுங்க. அவர் ஒரு 1 இயராக எனக்கு நல்லா பழக்கம். நல்லா சேட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம், வீடியோ கால் பண்ணுவோம், நல்லா பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு நேற்று ஒரு கால், எனக்கு வாட்ஸ்அப் கால். பார்த்தா ஐனஸ், ஏன் ஐனஸ்ன்னு, மேட்டுப்பாளையம் வேறு வியூன்னு கேட்டாப்புல. நான் இங்கே தான் மேட்டுப்பாளையம் தான் இருக்கேன், எங்கே இருக்குன்னு கேட்டார். நான் என் ஆஃபீஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணேன். அவர் நான் இங்கே இருக்கேன், இங்கே வான்னு சொன்னார். நான் நம்பலை. வீடியோ கால் பண்ணார். வீடியோ கால் பண்ண மேட்டுப்பாளையம் ரிலேட்டிவ்ஸ் இருந்தது. அப்புறம் போய் பார்த்தேங்க. போய் பார்த்தோன்னே என்னை கண்டுபிடிச்சார். ரொம்ப ஒரு ஹாப்பியாக பழகினார். அப்புறம் நைட்டு 10 மணி 10 மணிக்கு தான் அவருக்கு வந்து பெங்களூருக்கு பஸ்ஸுங்க, கேஎன்ஆர் பஸ்ஸு அன்னூர் ரோட்லேருந்து போகுதுங்க. அது டைம் இருக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டார். 2 ஹவர்ஸ் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். என் பாப்பா கொஞ்சினார். என் ஒய்ஃப் நல்லா பேசினார். நல்லா பழகினாருங்க. மெயினாக வந்து நல்லா இந்த ஊர் நல்லா இருக்குது அப்படின்னாரு. என்ன ஜெர்மனுக்கு வர சொன்னார். இங்கே என்ன ஒர்க் பண்ணுன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி முத்தூரில் ஒர்க் பண்ணுறேன்னு. ஹவு மச் யூர் சேலரின்னு கேட்டார். 35,000 சொன்னேன். இந்த சேலரி வேஸ்ட்டு, நோ யூஸு, அங்கே வா, நல்ல சேலரி இருக்குது, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ எதாவது சாப்பிட்லான்னு கேட்டேன். அப்புறம் அவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்கினாரு. நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்டா அவங்க ஃபுட் பாய்ஸ் ஆகின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் சாப்பிட்டாங்க. மில்க்கு கொடுத்தாங்க. மில்க் பிடிக்குமாம்மா, மில்க் எடுத்தாப்புல. மில்க் கொடுத்தேன். மில்கில் சுகர் இல்லாமல் கேட்டாப்புல. சுகர் இல்லாமல் கொடுத்தாங்க. நல்லா ஸ்வீட்டாக பேசினார். ரொம்ப ஹேப்பியாக பழகினார் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அந்த பையன். திடீர்னு வந்து நான் சர்ப்ரைஸாக இருந்தது. அவங்களும் என்கிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த பையனோடு சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வந்த உடனே வந்து ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அப்போ தான் கேட்டேன், என்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டப்போ தான் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ தூரம் வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பேசினாங்க.